ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நிறையா கீரை பொரிச்சிட்டோம். எவ்வளோ கீரை பொரிச்சிருக்கோன்னு பாருங்க. இங்கே பாருங்களேன், இந்த சோளம் அப்படின்னு பெருசாக வளர்ந்தங்காட்டி இவ்வளோ நிறையா பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. சரி வாங்க, கீரை எவ்வளோ பொரிச்சிருக்கோன்னு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பொரிச்சிட்டோன்னு. இதை வந்து இன்னைக்கு சாப்பாடுக்கு நைட்டு இதுதான். சரி, நம்ம எப்படி சமைக்கிறது நைட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கீரையை பொரிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, கீரை பொரிச்சாச்சு. இன்னும் இருக்கு, நாங்கள் பொரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பாருங்க, ஆனால் இங்கெல்லாம் பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. அந்த சைடும் வந்து சோளம் தான் போட்டிருக்காங்க. அம்மா வந்து இப்போ நிறையா கீரை பொரிக்கணும்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், நம்ம நாய்க்குட்டி ஒடியாருது. பார்த்தா அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் செம குறும்பு. தெரியலையேம்மா. பொரிச்சிடுவோம். இதோ பாருங்க, நம்ம நாய்க்குட்டி வந்து ஓடுது பாருங்க. ஆனால் வீட்டில் செம குறும்பு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ பொரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பொரிச்சிட்டோம். எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பாருங்க, நிறையா சேர்ந்துருச்சு. சரி, இதை நம்ம சமைச்சிடலாம். நல்லா அலாசிக்கலாங்க. இவ்வளோ கீரை இருக்குங்க. கடாய் வச்சுக்கலாம். கீரை போட்டுட்டுங்களா, அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன மிளகா வந்து காரத்துக்கு மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்டது நல்லா இருக்குன்றதுனால 5 மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இதையே நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லா 10 நிமிஷம் வெந்துருச்சு. இதை நம்ம இங்கே எடுத்து கிளஞ்சி சாப்பிட்றலாம். செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அடுப்புலேருந்து பானையை வந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கடையெல்லாம் இந்த கீரையை
சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். பண்ணைக்கீரை ரெடி